ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இந்த அளவுக்கு ஈஸியான முறையில் இவ்வளோ சுவையான மட்டன் வறுவல் செய்ய முடியுமான்னு எல்லாருமே ஆச்சரியமாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த மட்டன் வறுவலுடைய சுவை ரொம்ப அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து தயிர் மஞ்சள் பொடி சேர்த்து சுத்தமாக வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் எந்த அளவுக்கு சேர்க்கணும்னா, நம்ம சேர்க்குற தண்ணி மட்டன் முழுசாக முழுகிடக்கூடாது. அதுதான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மட்டன் வேக வைக்கும்போது தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா, மட்டன் நல்லா வெந்துடுச்சு ஆனால் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா மட்டன் மட்டும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மட்டன் வேக வச்ச மசாலா தண்ணியை ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். எதுக்காக மட்டன் கூடவே சேர்த்து தண்ணி கொதிக்க வைக்கக்கூடாதுன்னா, மட்டன் தேவையான அளவுக்கு குக்கர்லேயே நல்லா வெந்துடும். தண்ணி அதிகமாக இருக்குன்னு சொல்லி மட்டன் கூடவே சேர்த்து வேக விட்டிங்கன்னா மட்டன் முழுசாக பீஸாக இருக்காது, கரைஞ்ச மாதிரி ஆகிடும். எப்போவும் மட்டன் நல்லா வெந்திருக்கணும். அதே நேரம் பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா பீஸாக முழுசாக இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது குக்கரில் 6 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். 6 விசில் வந்துடுச்சு. இப்போ மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்க மசாலா தண்ணி கூட கரெக்டான அளவாக இருக்குது பாருங்கள். இப்போ மட்டன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் லைட்டாக பொரியணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமாக புதினா இலைகள், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். இந்த பொருள் எல்லாமே எண்ணெயில் வதக்குறதுனால மட்டனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலாலேருந்து மட்டன் மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 8லிருந்து 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மட்டனில் இருந்த கொழுப்பும் கரைஞ்சி எண்ணெயாக பிரிஞ்சு வந்திருக்கு. எப்போவுமே மட்டன் சிக்கன் வதக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினோம்னா அதில் இருக்க கொழுப்பு தனியாக எண்ணெயாக பிரிஞ்சு வந்துடும். இப்படி வதங்கினா தான் மட்டன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் வேக வச்சு அந்த மசாலா தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மசாலா தண்ணி எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம கரெக்டான அளவு சேர்த்துருக்கனால தான் இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. இப்போ இந்த மசாலா எல்லாமே மட்டன் கூட நல்லா மிக்ஸ் ஆகி மட்டன் நல்லா ட்ரையாக வதங்கணும். ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா ட்ரையாக வதங்கியிருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. மட்டன் வறுவல் சூப்பராக வந்திருக்கு. மட்டன் நல்லா முழுசாக வெந்திருக்கு பாருங்கள். அதே நேரம் மட்டன் கரையாமல் முழுசாக பீஸாக இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். முருங்கைக்காய் சாம்பார், வெரைட்டி ரைஸ்க்குன்னா இந்த மட்டன் வறுவல் சைட் டிஷ்ஷாக பக்கா காம்பினேஷனாக இருக்கும். நம்ம ஈஸியான மட்டன் வறுவல் ரொம்பவே சுவையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
மட்டன் வறுவலுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்கு இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.